ஏம்மா ஒரு காலத்தில் உடம்ப குறைக்கணும்னு சொல்லிட்டு ஓட்ஸ் வாங்கி கடைசியில் ஓட்ஸ் குறைஞ்சிட்டு அடியில் டப்பாவில் கொஞ்சோண்டு கிடந்துச்சு. அதை காலி பண்ணிவிட்டு தூரப்படுவோம்னு சொல்லிட்டு தேங்காவை நெய்லெலாம் வறுத்து போட்டு ஏதோ ஒன்று பண்ணணும்னு பண்ணேன். களி மாதிரி வந்துச்சு. ஆனால் இனிப்பாக இருந்துச்சு. அதனால் நல்லா இருந்துச்சுன்னு சாப்பிட்டோம் பார்த்துக்கிடுங்க. அப்புறம் இந்த ஒரு அண்ணன் பப்பாளி கொடுத்தாவை தோப்பில் உள்ளது நல்லா இனிப்பாக இருந்துச்சா, சரி அந்த விதையை தூரப்பட வேண்டாம் அப்படின்ட்டு காய வச்சுருக்கேன். நாளைக்கு நம்மளும் மரம் வளர்த்துக்கலாம். பார்த்தீங்களா, இந்த பாவக்காய் பருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டு வச்சா பையக்குள்ளே பிஞ்சிலே பழுத்து வச்சுருக்கு. இது என்ன செய்யன்னு தெரியல. எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட தான் கேட்கணும். இந்த ஒரு வாட்டி புட்டி பாவைக்காய் நான் பொரிச்சிருந்தேன் தெரியுமா, அந்த பாவைக்காய் 2 3 பழுத்து போய் கிடந்துச்சு. அதை காய வச்சுருக்கேன். ஒரு வேளை இது முளைக்குமோ என்னன்னு தெரியல. முளைக்குன்னு நான் அப்பாசையில் தான் வச்சுருக்கேன். பார்த்துடுங்க, நம்ம அறிவுக்கு எது எட்டுமோ அதுதான் நம்ம செய்ய முடியும்னு. ஏமா அன்னைக்கு நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தோசையும் இந்த காரக்குழம்பும் அப்புறம் கடலை பொடியும் தான். பார்த்துக்கிடுங்க, எப்போ பார்த்தாலும் நான் தோசை சுட்டதை காமிச்சிக்கிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு எரிச்சலாக இருக்கும்ல. அப்புறம் நாளைக்கு வயதுட்டேன்னா என்ன செய்ய, அதனால தான் இன்றைக்கி தோசை சுட்டதை காமிக்கல. பார்த்துக்கிடுங்க, இப்போ எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுட்டு பாத்திரத்தை கழுவிட்டு சாப்பிட்டு படுக்கணும்.